எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பிரம்மமுகூர்த்த பூஜையோட 70வது நாள். வழக்கம்போல் காலையில் 3:15 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டு நேராக சாமி ரூம் கொண்டுட்டேங்க. சாமி படம் எல்லாத்துக்கும் பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணினேன். விளக்கேற்றுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு பிரம்மமுகூர்த்த பூஜையை ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி ஆஷாட நவராத்திரியோட கடைசி நாள். அதனால் இன்றைக்கி வராகி அம்மனுக்கு சிறப்பாக பூஜை பண்ணேங்க. மந்திரம் சொல்லி அதுக்கப்புறமா தீபாராதனைலாம் காமிச்சேன். தேங்காய் உடச்சி அதுலேயும் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு வச்சேங்க. இன்றைக்கி ரந்தி தேவனை பற்றி ஒரு குட்டி கதைங்க. அதாவது ஈகையால் உயர்ந்த நிலை அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய மகான்கள்லாம் இருக்காங்க. இருந்தாலும் ரந்தி தேவன் ஒரு அரசன். இவர் பூமியோட ஒரு பகுதியை ஆண்டு வந்தார். சமயத்தில் யார் எதை கேட்டாலும் அளிப்பார். இதனால் பெரும் கொடையாளி அப்படின்ற ஒரு சிறப்பு பேரும் அவருக்கு இருந்துச்சு. மற்றவங்களோட துயரை தன்னுடைய துயராக பாவிக்கிற தன்மை அவர்கிட்ட இருந்துச்சு. கர்ணன் பெரும் கொடையாளியாக இருந்திருக்காரு. ஆனால் பிறரோட துயரை கண்டு வாடும் தன்மை அவர்கிட்ட இருந்ததே இல்லை. அபலை பெண் திரௌபதி துயரில் கதறியப்ப கர்ணன் அதை கண்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தார். யார் யாருக்கோ எதையோ வழங்கிய வள்ளல் அப்படின்னு சொல்கிற கர்ணனால் திரௌபதிக்கு ஒரு சேலை கூட தர முடியல. இந்திரனுக்கு தன் கவச குண்டலங்களை எல்லாம் தானமாக தந்தவர், கர்ணபிரானுக்கே தன்னுடைய தர்ம பயனையெல்லாம் அளித்தவர் அப்படின்னு பெருமையாக சொல்லப்படும் கர்ண மகாராஜாவால் வள்ளலால் சமயத்தில் திரௌபதிக்கு ஒரு சேலை கூட வழங்க இயலலை. காரணம் அவருடைய தீய சகவாசம்தான். அதனால் இப்போ ரத்தி தேவன் உலக உயிர்கள் அனைத்தையும் ஒட்டுமொத்தமான துயரையும் தன்னோட துயராக பாவிக்கிற தன்மை அவர்கிட்ட இருந்துச்சு. துன்பம் அப்படின்னாலே அதை அவரே ஏற்றுக்கிற ஒரு தியாகியாக இருந்தார். அவருடைய நாட்டில் மழை பெய்யாமல் பஞ்சம் தலை விரித்து ஆடுது. நிலமெல்லாம் காஞ்சி பிளந்து போய் கிடக்கு. நீர்நிலைகள்லாம் வற்றி போச்சு. எங்கே பார்த்தாலும் பசுமையான தாவரங்கள் எதுவுமே கிடையாது. எல்லாமே காய்ந்து மொட்டை மரங்களாகவும் புதர்களாகவும் காட்சியளிக்குது. அவ்வப்போது தீப்பிடிச்சு எரியுது. மக்கள் எல்லாரும் கால்நடைகளை எல்லாம் ஓட்டிக்கிட்டு வேறு இடங்களுக்கு போகிறாங்க. மக்கள் ஓடி போகலாம், ஆனால் மன்னன் ஓடி போக முடியுமா? தெருவெங்கு பிணங்களோட நாற்றம். ஊர்கள் கிராமங்கள் எல்லாம் பாழ்பட்டு போய் கிடக்கு. மன்னனுக்கு உண்ண உணவே இல்லை. இருந்தாலும் மன்னனை காத்து இருந்தால் தானே சுபிட்ச காலத்தில் ரட்சிக்க ஆள் இருப்பாங்க. அதனால் மன்னன் அருந்த எவரோ ஒருத்தர் ஒரு கோப்பை பாயசத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதை மிகுந்த துன்பத்தோடு அவர் அருந்த போகிறாரு. அப்போ ஒரு அந்தணன் ஐயா பசி அப்படின்னு இறந்து கேட்குறாரு. உடனே அதில் பாதி பாயசத்தை அவர்கிட்ட சாப்பிட கொடுக்குறாரு. அந்த மீதி பாதியை அரசன் அருந்த போகிறப்ப ஒரு வியாபாரி மன்னா பசிக்குது அப்படின்னு கேட்குறாரு. அதையும் மீதியவும் கொடுத்துட்டாரு ரத்தி தேவன். இப்போ வெறும் தீர்த்தத்தை அருந்தியாவது உயிரை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி தண்ணீரை குடிக்க போகிறாரு. அந்த சமயம் தாழ்ந்த குடிமகன் ஒருத்தர் ஐயா பசி அப்படின்னு யாசிக்கிறாரு. சற்று முன்னாடி வந்திருந்தா பாயசத்தை 3 பேர்த்துக்கும் பகிர்ந்து அளிச்சிருப்பேன். இப்போ நீர் தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு மன்னன். பரவாயில்ல, அந்த நீரையாவது தாங்க அப்படின்னு சொல்லி வந்தவர் கேட்குறாரு. தன் உயிரை காத்து கொள்றதை விட பிற உயிரை காக்கிறது தான் மன்னனோட சிறப்பு அப்படின்னு சொல்லி வந்தவரை அமர வச்சு அந்த நீரை குடிக்கிறதுக்கு கொடுக்குறாரு. அப்போ ஒரு ஆச்சரியம் நடக்குது. வந்த 3 பேருமே பிரம்மா, விஷ்ணு, சிவன். இவங்க 3 பேரும் தேவர்களாக சுய உருவத்தில் நிற்கிறாங்க. இப்போ இதை கண்டு ரத்தி தேவன் வணங்குறாரு எல்லாரையும். இப்போ உன்னுடைய தயால சிந்தனையை சோதிக்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம். உனக்கு என்ன வர வேண்டும் கேளு அப்படின்னு சொல்லி விஷ்ணு பகவான் கேட்குறாரு. உடனே ரத்தி தேவன் கூட நாட்டு உயிர்கள் எல்லாம் எந்த துன்பமும் இல்லாமல் நல்லபடியாக சுகமாக இருக்கணும் அப்படின்னு வரம் கேட்குறாரு. உடனே எங்கிருந்து 2 முகில்கள் கூட மழை நன்றாக பொழியுது. நீர்நிலைகள் எல்லாம் நிரம்புது. பயிர்கள் செழித்து வளருது. வெளியேறிய மக்கள் எல்லாரும் திரும்ப குடியேறுறாங்க. ரத்தி தேவன் தன்னுடைய நாடு சுபிட்சம் அடையிறத பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறான். இப்போ விஷ்ணுவுக்கு வார்த்தை நீரோட புண்ணிய பயனால் தான் இதெல்லாம் விளையுது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு அரசன். இதுதாங்க ரந்தி தேவனை பற்றின கதை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.